கண்ணன் திருவடியை ஒண்ணும் காணும். ஆனா பலராமன் திருவடிகளுக்கு இவ்வளவு பாடுறாள் என்ன? இவர் முதல்ல இந்த பூலோகத்துல திருவடி வைக்கவே தானே கண்ணனே பிறந்தார். இவர் 7வது பிரசவமா இருந்து 8வது பிரசவம் தானே கண்ணனே. 7வது கர்ப்பம் நம்பிமுத்தபிரான் பலராமன் தேவகியினுடைய கர்ப்பத்துல தான் இருந்தார். அப்ப கண்ணன் தன்னுடைய யோக மாயைக்கு ஆதேசம் பண்ணுகிறான். யோகமாயா, நீ 2 கடமைகளை ஆற்ற வேண்டும். ஒன்று, இங்கிருந்து 7வது கர்ப்பத்தை வெளியில் எடுத்துடு. வசுதேவருடைய மற்றொரு மனைவி ரோஹிணி, அவ யமுனை ஆற்றுக்கு அப்புறத்தில் கோகுலத்தில் வசிக்கிறாள். அவருடைய கர்ப்பத்துல கொண்டு போய் இந்த கர்ப்பத்தை புகுத்திடு. அப்ப இங்க ஊர்ல இருக்கிறவா கேப்பா, எங்க 7வது கர்ப்பம்னுட்டு. அந்த ஊர்ல அந்த நாள்ல ரொம்ப சுலபம், கர்ப்பஸ்ரவம் ஏற்பட்டு போச்சு, செதஞ்சுடுத்துனா 8 கர்ப்பத்துக்குள்ள சொல்ல மாட்டாளா? ஏன்னா இன்னைக்கு தான் 2ம் பிறந்து 2 இருக்கிறதுங்கிறதே தவிர அன்னைக்கெல்லாம் எத்தனை பிறக்கும் எத்தனை போகும்னு தானே இருந்தது. அதனால மிச்சம் இருக்குமாங்கிறதுக்காகத்தான் நிறைய பெற்றார்கள், பெறணுங்கிற ஆசையால மட்டுமல்ல. ஆகையால் செம்பொற் கழடி இங்கே யோகமாயை பார்த்து கண்ணன் சொன்னார், இங்கிருந்து கொண்டு போய் அங்க வச்சிரு. அப்ப கர்ப்பஸ்ரவம் ஏற்பட்டு போச்சுன்னு 7வதுக்கு சொல்லிடுவா. அப்புறம் 8வதாக நான் கர்ப்பத்துல உதிச்சு விடுறேன். 2வது வேலை நீ செய்யணும். நீயே போய் அந்த பக்கத்தில் இருக்கிற யசோதையனுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும். இவர் நந்தகோபாலனுடைய மனைவி. ஏற்கனவே சொன்ன ரோகிணி வசுதேவருடைய மற்றொரு மனைவி. இப்ப பார்க்கிற யசோதை நந்தகோபாலனுடைய மனைவி. நந்தகோபாலனுடைய வயிற்றில பெண் குழந்தையா நீ பிறந்துரு. நீ அங்க பிறந்து இருக்கட்டும். என்ன 8வது கர்ப்பத்தை தூக்கிண்டு வசுதேவர் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வருவர். ஆண் குழந்தையை கொண்டு யசோத பக்கத்துல விட்டுட்டு நீ பெண் குழந்தையா இருப்பியே, உன்னை எடுத்துக்கொண்டு மறுபடியும் இந்த பக்கத்துல வந்து இதுதான் 8வது கர்ப்பம்னு கம்சனிடத்துல கொடுத்துடுவர். அவன் உன்னை கொல்ல முற்படுவான். அப்போது நீ அவனுக்கு செய்தி சொல்லிட்டு, முடனே உன்னை கொல்ல வேண்டியவர் சுகமே வசித்து வருகிறான், அக்கறையில் இருக்கிறான், முடிந்தால் தேடிக்கொள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு நீ பறந்து படு என்று பகவான் சொன்னார். யோகமாயா சரின்னு சொல்லிட்டா. இனிமே உனக்கு இந்த ஊரில்